அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலத்தில் குடிகொண்ட ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனுடைய பல சிறப்பு அம்சங்களை குறித்தும் மேலும் அந்த அம்மனுடைய மகிமைகள் குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அம்மனுக்கு போற்றி போற்றி என்று கமெண்ட்டில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். அவர் விரும்பினால் சிறு இடத்திலும் அமர்ந்து பெரும் நன்மைகளை செய்வார் என்பது சாட்சியாக சேலம் சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்துள்ளாள் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன். இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டியவை அனைத்தும் கண்டிப்பாக பழிக்கும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்றாங்க. அதிலும் அமாவாசை என்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பம் படையலிட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதியரும் உடல் நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனின் சக்தியை சொல்லாமல் சொல்லுதுங்க. கார்த்திகை மாத அமாவாசை அன்று சுமார் 5000 பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்றாங்க. ஒரு சின்ன தெருவில் சிறு இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்கள் கவலைகள் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து வழிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தருகிறாள் மாரி. இக்கோவிலின் நிர்வாகியும் பூசாரியுமான கோவிலை பற்றி நம்மிடம் பகிர்ந்தாருங்க. நாங்கள் இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிப்பவர்கள். என் தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தார். பூசாரி குடும்பம் என்றே எங்களை குறிப்பிடுவாங்க. அவர் வேப்ப மரத்தில் சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன். ஒரு நாள் கனவில் வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்தில் சிலாரூபம் வேண்டும், இங்கே அமர விரும்புகிறேன் என்று அருள்வாக்கு தர அதன் பின் உருவாக்கியதுதான் இந்த 7 அடி உயர சமயபுர அம்மன் சிலைங்க. சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி புரியும் 21 இடங்கள்ல இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிஷ்டை செய்தோங்க. அவளே மீண்டும் கனவில் ₹1 காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்ல அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டுறாங்க. மேலும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் விசேஷ பூஜையுடன் மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை ஆவாகனம் செய்து அம்மனுக்கு படைத்து அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலன் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வருகிறோங்க. இதுவும் அவள் கட்டளையுடன் இதுவரை சிறு தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருதுங்க. தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது இந்த அம்மனின் சக்தியை அன்றி வேறேதுங்க. நாம் அங்கிருந்த போது மணியனூரை சேர்ந்த தம்பதியர் தங்கள் கைகளில் தொட்டிலை வைத்து கண்களில் நம்பிக்கையுடன் அம்மனை வணங்கினாங்க. வேண்டுதல் நிறைவேற அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சமயபுர அம்மன் இங்கு வந்து அமர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு நன்மைகள் வழங்க என்னை கருவியாக்கியது நான் பெற்ற பாக்கியம் என்று ஆனந்தமாக சொல்கிறாருங்க அந்த பூசாரி. சேலம் பக்கம் வந்தால் எங்கள் ஊர் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து அவள் அருளை பெற்று செல்லுங்களேன். குழந்தை பாக்கியம் வேண்டி கும்பப்படையல் வாங்குவதற்காக சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிறாங்க. சேலம் சாமிநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையையொட்டி அம்மனுக்கு காய்கறிகள், சிறு தானியங்கள், கீரை வகைகளை சாதத்துடன் கலந்து கும்ப படையல் என்ற பெயரில் படையல் வைத்து பூஜை செய்யப்பட்டதுங்க. இந்த படையலை வாங்கி செல்லும் பக்தர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் நோய் நொடிகள் தீரும் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும் திருமண வரம் வேண்டி ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் சூலாயுதத்தில் கட்டியும் வேண்டுதல் வைக்கிறாங்க. பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததால் கூடுதலாக 300 கிலோ அளவிலான உணவு வகைகள் சமைத்து வேண்டுதல் நிறைவேற பிரசாதமாகவும் வழங்கப்பட்டதுங்க.
இந்த வீடியோ பதிவில் நம்ம செல்வ வளத்தை பெற்றுத்தரும் அம்மன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க. சிவனிடம் இருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது. உலகமே சிவசக்தி மயமாக இருக்குதுங்க. எனவே ஆலயங்கள்லையும் வீடுகள்லையும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டுங்க. வீட்டில் தினமும் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபடலாங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகுங்க. அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாங்க. வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தருவாள் என்கிறார் அபிராமி பட்டர். சக்தி வழிபாடு என்பது மிக தொன்மையானதுங்க. ஆதி காலத்துல இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே சொல்றாங்க. உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுதுங்க. சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 5 பேரை தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு கிரீம் எனும் பீஜத்தில் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியிருக்காருங்க. லோக மாதாவான பராசக்திக்கு நாம் எல்லாருமே பிள்ளைகள்தான். நம்மீது கருணை அன்பு காட்டி நம்மையெல்லாம் பக்குவப்படுத்தி அவள் வளர்த்து வந்தாள். அன்னையை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே பெறுங்க. அவள் அருளை பெற்றவர்களுக்கு எந்த செயலிலும் எந்தவித இடர்பாடும் இடையூறும் வராதுங்க. தமிழ் மாதமான ஆடியில அம்மனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியமான கூழ் படைத்து வழிபடுதல் மிகவும் நல்லதுங்க. அதில்தான் அன்னை பராசக்தி மகிழ்ச்சி அடைவாள் என்று சொல்லப்படுதுங்க. வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் நிவர்த்தியாக அம்மனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வேலை செய்யும் இடத்துல வெளியில் செல்லும் போது சிக்கல்கள் மத்தியில் சிதைந்து போய் மன அழுத்தம் அதிகரிக்குதுங்க. வீட்டிற்கு சென்றால் நிம்மதியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வரும்பொழுது அங்கேயும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நம்மால் தாங்கவே முடியாதுங்க. அதனால் எப்பொழுதும் வீட்டை அமைதியாக வைத்திருப்பது அவசியமாகுங்க. அது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் முடியுங்க. சரியான தெய்வ வழிபாடு மூலம் வீட்டில் இருக்கும் சிக்கல்களை எளிதாக தவிர்க்கலாங்க. வெள்ளிக்கிழமைகள்லாம் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள சிக்கல்கள் தீருங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பு தாங்க. ஏனென்றால் விரதம் இருப்பது, பூஜை செய்வது, வழிபாடு செய்வது என அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை உகந்த நாளாகுங்க. வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமை அன்று காலை 5 மணியளவில் எழுந்து வீடு மற்றும் வாசலை சுத்தம் செய்துவிட்டு 6 மணிக்குள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டுங்க. பூஜை அறையில் இருக்கும் அம்மன் உருவப்படத்திற்கு பூஜை செய்து மனதார வழிபட வேண்டுங்க. தீப ஒளியில் அம்மனின் தங்களை பார்த்தால் நம் மனது ஒருநிலைப்படுங்க. இதுபோல் தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமை அம்மனை விரதமேற்று வழிபாடு செய்வதால் உங்கள் வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தீருங்க. அதே போல சுக்கிரன், முருகன், மகாலட்சுமி ஆகியோர்களின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. அம்பிகையை, ஆதி பராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேருங்க. தினமும் கேளுங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கவசம் பாடல்களையும். மேலும் தினமும் அம்பாளை வணங்கி முக்தியை பெற அம்மன் கவச பாடல்களை கேளுங்கள். அன்னையில் தாழ் பணிந்து அடைக்கலம் புகுந்தால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நீடித்து நிலைக்குங்க. எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் சரி, ஒவ்வொரு வெள்ளியுமே அம்மன் வழிபாடுக்கு சிறந்ததுங்க. அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்குங்க என்பது நம்பிக்கைங்க. மேலும் வாரக்கிழமைகளில் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமை ஆகுங்க. துள்ளித்திரியும் சிங்கத்தில் பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் என்பதும் நம்பிக்கைங்க. மாலை நேரத்தில் அம்பிகையை, ஆதி பராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேருங்க. இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படுங்க. மேலும் இந்த ஆடி வெள்ளி அன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேருங்க. இல்லத்தில் மங்களம் உண்டாகுங்க. வருடம் முழுவதும் உள்ள 12 மாதங்கள்ல எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வந்து போகுதுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்குங்க. என்றாலும் ஆடி மாதத்துல வரும் வெள்ளிக்கிழமையானது தனி பெருமை வெற்றி விளங்குதுங்க. ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் அம்மனை வணங்குதல் நல்லதுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்கள்ல அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வந்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. அதிகாலையில் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து
பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைத்து விட வேண்டுங்க. ஆடி முதல் நாள் வேப்ப இலையை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்டி வச்சு விடுங்க. அதன் பின்னர் ஒரு சிறிய பித்தளை சொம்பு நிறைய தண்ணீரை ஊற்றி விடுங்கள். எச்சில் படாத தண்ணீராக இருக்கட்டுங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை குங்குமம், 2 வேப்ப இலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுங்க. பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை மனதுக்குள் உச்சரிக்க வேண்டுங்க. அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து தீப ஆராதனை காட்டி மனதார ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இதனால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பதால் தான் கோடி நன்மை தரும் ஆடி மாதம் என்று முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. வரைக்கும் சேலம் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சிறப்பம்சங்கள் குறித்தும் மேலும் அம்மனை வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத குறித்தும் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க. நம்மக்கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்குதுங்க. நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு பல ஆஃபர் விட்டுருக்காங்க. மேலும் குறைஞ்ச அளவே ஸ்டாக் இருக்குதுங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்களா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க.